சார் நான் மார்க்கெட்டில் தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த மார்க்கெட்டில் என்னால் இருக்க முடியுமா? இல்லையா சார்? சும்மா எனக்கு காலமும் போயிட்டுருக்குது. என்கிட்ட இருக்கிற பணமும் மொத்தமா காலியாயிட்டுருக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. என் வாழ்க்கைய வேற எதுனா தேடிட்டு போலாமா? அப்படின்னு நெறைய கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நானும் நெறைய பதில் சொல்லியிருக்கேன். சரி ஒரு ஷார்ட்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அதாவது நீங்க உங்க இந்த ஸ்டைல் இந்த மாரி போயிட்டுருக்கீங்களா? எந்த கேட்டகரியில வரீங்க? டைப் ஏல வரீங்களா? டைப் பில வரீங்களா? நீங்களே செட் பண்ணிங்க. அப்போ நீங்க வந்து மார்க்கெட் விட்டு போலாமா? இல்லையான்றத நீங்க அந்த வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு நாளைக்கு 5 ட்ரேடுக்கு மேல ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹேபிட் உங்ககிட்ட இருக்குதா? 5லேருந்து 10, 20, 50, 100 ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்க எக்கச்சக்கமா ட்ரேட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க ஒரு வேள உங்ககிட்ட 5 ட்ரேட்ஸ்க்கு மேல பண்ற ஹேபிட் இருந்தா, நீங்க டைப் ஏல வருவீங்க. அதே மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை ஒரு ஸ்ட்ராட்டஜி, செவ்வாய்க்கிழமை ஒரு ஸ்ட்ராட்டஜி, புதன்கிழமை மாத்தி மாத்தி அப்புறமா அந்த 50 ட்ரேட்ஸ் பண்றீங்களா, 50 ட்ரேடுமே 50 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இல்ல ஸ்ட்ராட்டஜியே தெரியாம உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அத பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த கேட்டகரியில வரீங்களா அப்படின்றத பாருங்க. இல்ல அப்படின்னா, இந்த 3வது ஒண்ணு இருக்கும். ப்ராஃபிட் உங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அந்த ப்ராஃபிட் சம் க்ரீனில் ஒரு 1000, 2000, 3000, 5000 என்ன ப்ராஃபிட் தோணுதோ அதை புக் பண்ணுற ஹேபிட் இருக்குதா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைப் ஏல வருவீங்க. ரிஸ்க் ரேஷியோ இல்லை அப்படின்றப்போ, அதாவது நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தெரில, தோராயமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற கேட்டகரியில் வந்தீங்கன்னா டைப்பில் வருவீங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். நீங்கள் வேறு வேலையை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இனிமேல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்த கேட்டகரியில் இருக்கோம் நீங்கள் எத்தனை வருஷமானாலும் சரி உங்கள் கேபிட்டல் வந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட 100% சொல்லலாம். 99% கூட இல்லை, 100% வந்து கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, ஒருவேளை நீங்கள் 2வது கேட்டகரியில் அதாவது டைப் பியில் வரீங்கன்னு பார்க்கலாம். எப்படின்னா, சார் நான் வந்து ஒரு நாளைக்கு 1 ட்ரேட் 2 ட்ரேட் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்களா? ஓகே, நீங்கள் ஸ்டேபிளாக நீங்கள் சர்வைவல் பண்ணலாம். நீங்கள் கற்றுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதே மாதிரி நான் ஒரே ஸ்டடி தான் சார் ஃபாலோ பண்ணுறேன். ஒரே ஸ்டடி தான் ஃபாலோ பண்ணுறேன். மாதம் எல்லாமே எண்ட் ஆர் வரலும் ஒரே ஸ்டடி தான் பண்ணுறேன். வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணுறதில்ல அப்படின்ற கேட்டகரியில் இருக்கீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாஸ் என்ன நான் பண்ண போகிறேன், இல்லை ப்ராஃபிட் வந்தால் இதை பண்ண போகிறேன் பிளான் பண்ணிடுறேன் சார். அந்த ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணுறேன். அந்த ஒரு ட்ரேட் 2 ட்ரேட்டுக்கும் நான் வந்து பிளான் பண்ணிடுறேன். எனக்கு அந்த ட்ரேடில் எவ்வளோ லாஸ் ஆகுது, 2000, 3000 லாஸ் ஆகுதா, இல்லை 4000, 5000 லாஸ் ஆகுதா அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு தான் அந்த ட்ரேடில் நான் என்ட்ரி ஆகிறேன் அப்படின்ற கேட்டகரியில் இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நான் ₹1 ரிஸ்க் எடுக்கிறேன்னா ₹2 நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் சார், அதை விட கம்மியாக எடுக்கிறதில்ல அப்படின்ற கேட்டகரியில் இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த செகண்ட் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் சர்வைவல் ஆவீங்க. உங்களால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இந்த சின்ன ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஏன்னா தெளிவு இல்லாமல் நம்ம போயிட்டே போகாத ஊருக்கு வழி தேடிட்டு ஏதோ போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரமும் விரயமாகும், உங்களுடைய பணமும் விரயமாகும். ஸோ நீங்கள் இந்த செகண்ட் டைப் பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்து வெற்றிக்கான பாதையில் கண்டிப்பாக வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ்.